ஹலோ சோல்ஜர்ஸ், உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். நான் ஸ்கூல் டேஸில் கொஞ்சம் சைக்கோவாக இருந்திருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா, சயின்ஸ் கிளாஸில் மேம் சால்ட் வாட்டர் இஸ் ஏ குட் கண்டக்டர்னு சொன்னாங்க. அப்படியா? இப்போ சீ வாட்டர் சால்ட் வாட்டர் தானே. ஒரு லைவ் வயரை தூக்கி போட்டால் என்ன நடக்கும்? உலகத்தில் இருக்க எல்லா பீப்புளோட கதையும் முடிச்சிடலாம்ல. அப்படிலாம் யோசிச்சிருக்கு சோல்ஜர்ஸ். ஆக்சுவலாக நான் யோசிச்ச மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை சோல்ஜர்ஸ். ஏன்ட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு லைவ் வயரை தூக்கி கடலுக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்குன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்க லிவிங் பீயிங்ஸ் தான் அது பாதிக்கும். நான் நினச்ச மாதிரி இந்த வேர்ல்டு வைடாக அந்த எலக்ட்ரிசிட்டி பரவி எல்லாத்தையும் கொண்டுரும் அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை சோல்ஜர்ஸ். ஏன்னா எல்லா பொருளுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வயர்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னதான் காப்பர் குட் கண்டக்டராக இருந்தாலும் டிஸ்டன்ஸ் அதிகமாக அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி தான் சொல்லுது சால்ட் வாட்டரும். டிஸ்டன்ஸ் அதிகமாக அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஸோ அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும். டிஸ்டன்ஸ் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாயிரும் அண்ட் கரண்ட் வேல்யூ 0 ஆகிடும் சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.